அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஆவணி மாத பிரதோஷத்தன்று கட்டாயம் செய்ய வேண்டியவை என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். முக்கியமாக பிரதோஷ விரதம் இருக்க விரும்புபவர்கள் வைகாசி மாதம், சித்திரை மாதம், கார்த்திகை மாதம், ஐப்பசி மாதம், அடுத்ததாக ஆவணி மாதங்களில் வரும் 3 நாளை தேர்ந்தெடுத்து கொண்டு அதில் நல்ல பிரதோஷ நாளாக பார்த்து இந்த விரதத்தை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். பிரதோஷ தினத்தன்று அதிகாலையில் நீராடி காலை கடன்களை கண்டிப்பாக முடித்துவிட்டு பாரம்பூர் சிவபெருமானுடைய கோவிலில் சுவாமிக்கு முன் உள்ள நந்திக்கு அருகம்புல் மாலை சாத்தி சிவப்பு அரிசி நெய்வேத்தியம் படைக்க வேண்டும். நெய் விளக்கு வைத்து வழிபடுவது சாலச் சிறந்தது. முதலில் பாரம்பூர் சிவபெருமானையும் ரிஷப வாகனரையும் அதாவது நந்தி பெருமானையும் வணங்க வேண்டும். பின்னர் இடமாக பிரதட்சணமாக சென்று சண்டிகேஸ்வரரை வணங்க வேண்டும். சென்ற வழியை திரும்பி வந்து மீண்டும் சிவன் சன்னதியை தரிசிக்க வேண்டும். வழக்கம் போல ஆலயத்தை வளமாக சுற்றி வரும்போதும் நந்தி தேவரிடம் வந்து நின்றபடி அவருடைய கொம்புகளுக்கு நடுவே சிவலிங்கத்துக்கு தீபாராதனை காட்டு வழிபட வேண்டும். இது மாதிரியாக 3 முறை பிரதட்சணம் செய்ய வேண்டும். பின்னர் ரிஷப வாகனத்தில் சிவன் பார்வதி வலம் வரும்போது உடன் சென்று பிரதட்சணம் செய்ய வேண்டும். இன்று முழுவதும் உணவின்றி கண்டிப்பாக உபவாசத்தை கண்டிப்பாக மேற்கொண்டு வந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான பிரச்சனைகளும் ஒளிந்தே தீரும். முக்கியமாக விபூதியை நெற்றியில் அணிந்து கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட புனித நீரை அருந்த வேண்டும். வீட்டிற்கு சென்று யாராவது ஏழைக்கு கண்டிப்பாக அன்னதானம் வழங்குவது நன்மை பெறும். சிவனுடைய ஆலயத்திற்கு சென்று இன்று சிவன் சன்னதியிலேயே அங்கு இருக்கும் சிவன் கோவில் ஏதேனும் அது சுத்தமாக இருந்தால் அதனை சுத்தம் செய்து கண்டிப்பாக சிவபெருமான் ஆலயத்திற்கு ஒரு புனிதத்தை செய்ய வேண்டும். பிரதோஷ விரதம் இருப்பவர்களுக்கு சிவபெருமானுடைய அருள் சிவனுடைய விரைவில் கிடைக்கும் என்பது கந்த புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. முன்னொரு காலத்தில் ஒரு நாட்டை ஆண்ட மன்னன் எதிரிகளால் கொல்லப்பட்டான். அவனது நாடு எதிரிகள் வசமானது. எதிரிகளால் கொல்லப்பட்ட மன்னன் மனைவி தனது மகன்கள் சசிவரதன், தர்மகுப்தன் ஆகியோரை அழைத்து கொண்டு சாண்டில்ய முனிவரிடம் தஞ்சம் புகுந்தார். முனிவரின் அறிவுரைப்படி அந்த பெண்ணும் சிறுவர்களும் பிரதோஷ விரதத்தை கடைபிடித்தனர். 4 மாதங்கள் கழித்து 8வது பிரதோஷத்தின் போது சசிவரதன் அந்த அமிர்த கலசத்தை பெற்று அமிர்தத்தை பருகினான். இளவரசன் தர்மகுப்தன் ஒரு தேவகன்னியை மணந்து அந்த தேவமன்னன் துணைவியுடன் தனது எதிரிகளை தோற்கடித்து தனது நாட்டை கைப்பற்றினான். அவ்வளவு சிறந்த இந்த விரதத்தை கண்டிப்பாக பிடித்து வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக அனைத்து விதமான பிரச்சனைகளையும் கண்டிப்பாக முடித்து கொடுத்து உங்களை ஒரு மாபெரும் வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும். முக்கியமாக ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம் சுப மங்களத்தை தரும். திங்கட்கிழமை பிரதோஷம் நல்லெண்ணம் நல் அருள் தரும். செவ்வாய் பிரதோஷம் பஞ்சம் வறுமை பட்டினி அகலும். நல்ல புத்திர பாக்கியத்தை அருளும். புதன்கிழமை பிரதோஷம். வியாழக்கிழமை பிரதோஷமானது திருமண தடையை மாங்கல்ய பலன் தரும். வெள்ளிக்கிழமை பிரதோஷம் எதிரிகளுடைய எதிர்ப்புகளை விளக்கும். சனிக்கிழமை பிரதோஷம் அனைத்து துன்பங்களையும் கண்டிப்பாக விளக்கி வைக்கும். முக்கியமாக இந்த பிரதோஷ நாளன்று தேவர்கள் சிவனின் அனுமதியுடன் மீண்டும் பார்க்கடலை கடைந்த போது அமிர்தம் தோன்றியது. அதனை உண்டு ஆனந்த தாண்டவம் ஆடினர். அமிர்தம் உண்ட தேவர்கள் வேண்டுதலுக்கிணங்க பாரம்பூர் சிவபெருமான் அவர்கள் திருநடனம் புரிகிறார். முக்கியமாக சரஸ்வதி தேவி அவர்கள் வீணை வசிக்கிறார்கள். இந்திரன் புல்லாங்குழல் ஊதுகிறான். பிரம்மன் தாளம் போடுகிறார். லக்ஷ்மி தேவி தெய்வீக பாடல்களை பாடுகிறார்கள். பாரம்பூர் பெருமாள் அவர்கள் மத்தளம் வாசித்தார். தேவர்கள், முனிவர்கள், யட்சர்கள், கிண்ணறர்கள், திசைப்பாளகர்கள் முதல் அனைவரும் பிரதோஷ காலத்தில் பாரம்பூர் சிவபெருமானை வழிபட்டனர். சிவபெருமான் உமாதேவி உமாதேவி யாருக்கான நந்தீஸ்வரன் இரு கொம்புகளுக்கிடையே திருநடனம் புரிந்தார். சிவபெருமான் தேவர்களுக்கு திருநடம் தரிசனம் கொடுத்து சனிக்கிழமை மாலை நேரத்தில் பிரதோஷ வேளையில் ஆகும்.
எனவே பிரதோஷ வேளையில் விசேஷமானதாகவே கருதப்படுகிறது. சிவபெருமானுடைய இந்த விரத நாட்கள் கண்டிப்பாக சிவ சிந்தனையிலே இருக்க வேண்டும். எந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்றால் கண்டிப்பாக பரம்பொருள் சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு மட்டுமே பிரதோஷ வேளையில் செல்ல வேண்டும். மற்ற ஆலயத்திற்கு கண்டிப்பாக செல்லக்கூடாது. இன்றைய நாட்களில் முக்கியமாக முழு உபவாசத்துடன் இருந்து பிரதோஷ வேளையில் கொடுக்கப்படும் பிரசாதத்தை உண்டு நீங்கள் இந்த விரதத்தை மேற்கொண்டு முடித்து கொள்ளலாம். முக்கியமாக இந்த பிரதோஷ விரதம் இருப்பவர்கள் கண்டிப்பாக அதாவது ஒரு சிறியதாக ஒரு குருவி எவ்வாறு கூடு கட்டி கொண்டே வருகிறதோ அதுபோலத்தான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சிறு சிறு பலன்களாக சேர்த்து இந்த பிரதோஷ வேளையில் சிவபெருமானை வழிபடுவதால் சிறு சிறு பலன்களாக அடிக்கும் மாபெரும் சிறு சேமிப்பு பெரிய கோடி மதிப்பு என்பார்கள். அதுபோலத்தான் முக்கியமாக சிறு சிறு பலன்களை பெற்றுக்கொண்டே வந்து மாபெரும் செல்வந்தராக மாறக்கூடிய வாய்ப்பு தான் இந்த பிரதோஷ நாளாகும். இன்றைய நாட்கள் கண்டிப்பாக சிவபெருமானுடைய சிந்தனையிலேயே இருந்து அவரை வழிபட்டு வாருங்கள். இந்த நாட்கள் இதனை கண்டிப்பாக செய்துவிட்டால் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் கண்டிப்பாக நீக்கித்தரும். பிரதோஷ வேலை என்னவென்றால் முக்கியமாக சிவபெருமானுக்குரிய விரதங்களுள் மிகவும் விசேஷமானது பிரதோஷ வேலம். இந்த வேளையில் சிவபெருமானை வழிபாடு செய்வதே இந்த விரதத்தின் நோக்கம். பிரதோஷ வேளையில் இறைவனை வழிபட்டு வந்தால் நமது முற்பிறவி குற்றங்கள் சகல தோஷங்கள் நீங்கி நலன் கிடைக்கும். பாவம் விலகி புண்ணியம் சேர்கிறது, வறுமை அகல்கிறது, மரண வேதனை பயம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் மகப்பேறு பெறுகிறார்கள், பிறவியை ஒழித்து முக்தி பெற்றினை அடைவார்கள், கல்வியில் மேன்மை பெறுகிறார்கள். முக்கியமாக இந்த பிரதோஷ வேளையில் சிவபெருமானை கண்டிப்பாக கடைபிடித்தே ஆக வேண்டும் என்பதுதான் இந்த ஆன்மீக விதி. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.